அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தற்போதுள்ள சூழ்நிலையில் ஏன் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கான சில காரணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பல பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பின்னால் தான் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் செயல்படுத்தவில்லை. உதாரணமாக, நீட் தேர்வை தானே கொண்டு வந்துவிட்டு அதை ரத்து செய்யும் சூட்சமம் எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பின்னால் அதை நீக்கினார்களா என்றால் இல்லை. மாணவர்களின் கல்விக்கானை தள்ளுபடி செய்வோம் என்றார்கள், செய்தார்களா என்றால் செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்றார்கள், செய்தார்களா என்றால் அதையும் செய்யவில்லை. தனது ஆட்சி காலத்தில் குறைந்தது 5.5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்றார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த தரவுகளின்படி வெறும் 60,000 வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாகியுள்ளது. படிக்கும் மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு டம்ளர் பால் காலையில் இலவசமாக வழங்குவோம் என்றார்கள், செய்தார்களா என்றால் செய்யவில்லை. கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கையடக்க மடிக்கணினி, அதாவது டேப்லெட் மற்றும் 15 GB டேட்டாவை இலவசமாக வழங்குவோம் என்றார்கள், செய்தார்களா என்றால் செய்யவில்லை. டாஸ்மாகை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு தெருவுக்கு தெரு FL2 பார்கள், அதாவது 11 to 11 பார்களை திறந்து வைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் குடிகாரர்களாக்கி கஞ்சா, மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கும் வகையில் நிர்வாகத்தை செய்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்ததுடன் தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியதுதான் இவர்கள் செய்த ஒரே சாதனை. இப்பேற்பட்ட அரசு ஆட்சி நமக்கு வேண்டுமா என்பதை மாணவர்களும் இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில கட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் அறியாமையை பயன்படுத்தி தனது பேச்சு திறமைகளாலும் திரை கவர்ச்சிகளாலும் இளைஞர்களும் மாணவர்களும் தனக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சிக்கட்டில் அமர்ந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அது நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. இளைஞர்களும் மாணவர்களும் எந்த இயக்கம் தங்களின் மேம்பாட்டிற்காக உழைத்த இயக்கம், எந்த இயக்கம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல திட்டங்களை கொடுத்த இயக்கம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் 100% கல்வி அறிவு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக புத்தகம், புத்தகப்பை, காலணி, சீருடை இவையெல்லாம் இலவசமாக வழங்கி படிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதற்காக சத்துணவு வழங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது மட்டுமல்லாமல் உயர்நிலைப் பள்ளியை படிப்பதற்கு வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் தமிழகத்தில் இடைநிற்றல் அதிகமாக இருந்தது. அந்த இடைநிற்றலை குறைப்பதற்காக சைக்கிள் வழங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். தொழில்நுட்பத்தால் ஆளப்படும் இந்த காலகட்டத்தில் பணம் படைத்தவர்களெல்லாம் தன் குழந்தைகளுக்கு செல்போன், மடிக்கணி போன்ற